ஸ்தோத்திரத்தையும் நீங்க நீங்க சொல்லுங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒருவருக்கே நம்ம செலுத்துவோம். துதிகளின் மத்தியில பிரியப்படுகிற நம் தேவன். நம்ம துதிக்கும்போது இந்த வேளையிலே ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால நம்ம இன்னைக்கு வந்து இந்த மெசேஜ நம்ம வந்து கேட்க போறோம். எல்லாருமே ஒரு விசை நம்மளோட முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நம்ம கர்த்தருக்கு நம்ம துதி பலிகளை நம்ம செலுத்துவோமா? அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபைகள் பெருகும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க என்ன இருக்கிற இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. அப்பா தகப்பனே கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா வல்லமை உள்ளவரே தகப்பனே கர்த்தாவே நல்லவரே வல்லவரே தகப்பனே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா ஆமெனப்பா ஆமெனப்பா அதிசயங்களை செய்கிறவரே அப்பா தகப்பனே மகத்துவம் உள்ள பிதாவே தகப்பனே கர்த்தாவே சப்பா லீலியின் புஷ்பமே சாரோனின் ரோஜாவே அப்பா பிதாவே என்றழைக்கும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீரே ராஜா அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆமெனப்பா 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 தகப்பனே தகப்பனே கர்த்தாவே சப்பா உம்முடைய தகப்பனே கர்த்தாவே சப்பா பாத தண்டையில தகப்பனே கர்த்தாவே சப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே வந்து நிற்கிறோம் ராஜா என் தேவனே தகப்பனே கர்த்தாவே நீர் எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா ஆமெனப்பா இந்த உலகத்துல தகப்பனே கர்த்தாவே சப்பா எந்த ஒரு காரியமும் தகப்பனே சப்பா அழகோ தகப்பனே கர்த்தாவே சப்பா எந்த ஒரு படிப்புமோ தகப்பனே கர்த்தாவே சப்பா நிலைக்காது ராஜா ஆமெனப்பா ஆமெனப்பா தகப்பனே கர்த்தாவே வீணான மாயைகள் நிலைக்காதப்பா என் தேவனே தகப்பனே கர்த்தாவே சப்பா உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிறது ராஜா உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறது தகப்பனே கர்த்தாவே அழிவில்லாத தகப்பனே கர்த்தாவே சப்பா அந்த நித்தியத்தை தகப்பனே கர்த்தாவே சப்பா ஒவ்வொருத்தரும் சந்திக்க அப்பான்னு கிருபை பாராட்டுங்க ராஜா அந்த கடைசி காலத்துல தகப்பனே கர்த்தாவே உம்முடைய வருகை வரைக்கும் தகப்பனே கர்த்தாவே சப்பா அப்பா நானும் தகப்பனே கர்த்தாவே சப்பா எங்களுடைய குடும்பமும் அப்பா அந்த குழுவுல இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளும் அவருடைய குடும்பமும் தகப்பனே கர்த்தாவே சப்பா வருகை வரைக்கும் நிலைத்திருக்க அப்பான்னு கிருபை பாராட்டுங்க ராஜா ஆமேனப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தகப்பனே கர்த்தாவே நீர் இறைபடுவீராக ராஜா ஆமேனப்பா 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 வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பெருஞ்சீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வல்ல ஆண்டவரே சுவண்டை ஆமாப்பா ஆமாப்பா தகப்பனே கர்த்தாவே சப்பா நாங்கள் தகப்பனே கர்த்தாவே சப்பா நின்று கொண்டிருக்கிறோம் ராஜா எங்களை தகப்பனே கர்த்தாவே நேசகரம் நீட்டி தகப்பனே என் பிரியமே என் ரூபவதியே என் நேச குமாரத்தியே என்று சொல்லி தகப்பனே கர்த்தாவே நீர் எங்களை அழைக்க தகப்பனே கர்த்தாவே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ராஜா ஆமென் அப்பா உம்மிட வருவதற்கு தகப்பனே கர்த்தாவே எங்களுக்கும் தகப்பனே கர்த்தாவே சப்பா உமக்கும் இடையில தகப்பனே காணப்படுகிறதான எங்களுடைய பாவங்களை தகப்பனே கர்த்தாவே நீர் தகப்பனே கர்த்தாவே நீர் கிருபையாய் மன்னித்து தகப்பனே ரத்தத்தினால கழுவி நீர் எங்களை சுத்திகரிப்பீராக
ராஜா. ஆமேனப்பா, ஆமேனப்பா. ஒவ்வொருத்தர் தாங்கள் இருக்கிற இடத்துல ஆமன் உங்களுடைய கண்கள், உங்களுடைய செவி, உங்களுடைய வாய், உங்களுடைய இருதயம் ஏதாவது தவறானவைகளை நாங்கள் பேசியிருந்தோம் அப்பா, நீங்க கிருபையை மன்னிங்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தர் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கேட்கிறீங்களா? ஏசப்பா தகப்பனை கத்தாவேசப்பா, யார் யாரெல்லாம் தகப்பனை கத்தாவும் இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ராஜா, என் தேவன் தகப்பனை கத்தாவேசப்பா, நிற்கிருபையாய் தகப்பனை கத்தாவேசப்பா, அடிமையும் தகப்பனை இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனை கத்தாவே சுத்திகரிங்க ராஜா. ஆமேனப்பா, ஆமேனப்பா, ஆமேனப்பா. உங்களுடைய வார்த்தை தகப்பனை கத்தாவேசப்பா கேட்பதற்கு தகப்பனை கத்தாவே நீர் எங்களை தகப்பனை கத்தாவேசப்பா, நீங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ஆமேனப்பா, ஆமேனப்பா. தகப்பனை கத்தாவே மனுஷ வார்த்தைகளை தகப்பனை கத்தாவே பிள்ளைகள் கேட்காதபடிக்கு அப்பா உம்முடைய வார்த்தைகளே தகப்பனை பிள்ளைகள் கேட்க என் தேவன் அடிமை மறைத்து தகப்பனை கத்தாவே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்ட வேத வசனம், இன்னைக்கு நம்ம மெசேஜுக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆகாத சம்பாஷணைகள்னா நம்மளுக்கு தேவையில்லாத வார்த்தைகள், தவறான நட்பு, ஏதாவது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னது போல பழமொழி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஏத்தாப்புல உள்ளவருதான் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே நம்ம தியானிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது, நம்ம எதை நம்ம தியானித்து கொண்டே இருப்போம், மெடிடேட் பண்ணிட்டே இருப்போம். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை தான் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம இல்லைன்னா உலக பிரகாரமா நம்ம வாழும்போது நம்ம கிடைக்கிற நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லைன்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல உலக பிரகாரமா நடக்கிறவங்க கூடயோ நம்ம ஜாயின் பண்ணி இருக்கும்போது அவங்க பேசுகிற மற்ற வார்த்தைகள் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அவங்க எல்லாம் சில டைம் கூட நம்ம நினைப்போம், நம்மள இவ்வளவுக்குள்ள பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரத்துக்கு சர்ச்சுக்கு போயிடணும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல் அடிப்பாங்க. சென்னையில அப்படிலாம் நான் பார்க்கல. எங்க வீட்டு பக்கத்துலதான் சர்ச்சு. சாரி, சர்ச்சு பக்கத்துல தான் எங்க வீடு. ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன பண்ணிருந்தோம், சர்ச்சுக்கு போயிடணும். அங்க போயிட்டு அங்க எல்லா வேலையுமே சர்ச்சு சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளுமே செய்வேன். எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க கூட நானும் ஓடிடுவேன். அவங்க அந்த சர்ச்சு வேலைகளை செய்யறதுக்கும், அடுத்து அந்த சர்ச் எல்லாம் கழுவுறதுக்கு, கிளீன் பண்ணும்போது அந்த குடத்தெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பா எனக்கு அதுக்குன்னு ஒரு சின்ன குடம் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. அந்த முன்னாடி போயிரணும். அதாவது இப்போ கம்யூனியன் கொடுக்குறாங்கல்ல, ஆயர்லாம் வரும்போது நாங்க அந்த ஒயிட் ட்ரெஸ் தான் எங்க அம்மா எங்களை போட வைப்பாங்க. போட வைப்பாங்க. அந்த வழியில தான் உட்கார்ந்துருக்கணும். ஆயர் வரும்போது கண்டிப்பா நான் ஸ்தோத்திரம் சொல்லணும். எனக்கு அப்போ வெக்கமா இருக்கும். என்னடா இது யாருமே சொல்ல மாட்டேங்காங்க, நம்ம அம்மா மட்டும் நம்மள சொல்ல வைக்காங்க அப்படின்ட்டு, இது எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். இன்னொரு வாட்டி என்னன்னா, நம்மளுக்கு நியூ இயர்னா முன்னாடியே சர்ச்சுக்கு போயிடணும், விடிய காலமே. இவங்க எல்லாம் இந்த டிவி பார்த்துட்டு அதுல எல்லாம் இதெல்லாம் கொண்டாடினாங்க, அப்படி கொண்டாடினாங்க, இப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க. ச்சே, நம்ம இந்த சர்ச்சில் போய் உட்கார்ந்து என்ன பண்றோம், தூங்காம அதுல போய் உட்கார்ந்துட்டு வரோமே அப்படின்னு நினைப்பேன். ஆனா அப்போ எங்க அம்மா ஸ்தோத்திரம் பண்ண சொன்னாங்க, அது வெக்கமா இருக்கு. ஆனா இப்போ இங்க சர்ச்சுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் யாரை பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வாயில வர வார்த்தை ஸ்தோத்திரம் தான் வருது. அப்போ அந்த டைம்ல அப்போ உலக பிரகாரமா நம்ம பார்க்கும்போது மத்த காரியங்களுக்குள்ள நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்மளுக்குள்ள. ஆனா அது நம்மள ஒரு கண்டிஷன் படி நம்ம இப்படிதான் இருக்கணும், வேதத்தின்படிதான் நடக்கணும். நம்ம வசனம் சொல்லுது, தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளணும் என்ன சொல்லியிருக்கு, வேத வசனம் எப்படியாவது சொல்லுது. அப்ப நம்ம ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு நம்ம எதை பாக்குது, நம்ம இச்சையா பாக்குறோமா, இல்லைன்னா எந்த பொருளுக்கா நம்ம ஆசைப்பட்டுட்டு வரோமா, இல்ல மற்ற காரியங்களை குறிச்சு சிந்தித்துட்டு வரோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம யாரை பார்க்க போறோம், ஆண்டவரை பார்க்க போறோம், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம பேச போறோம் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம போகும்போது அவங்க அப்படி இருக்காத, இப்படி இருக்காத, நாங்கெல்லாம் இவ்வளவு ஜாலியா இருக்கிறோம், நீங்க அப்படி இருப்பீங்களா, இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதுதான் என்னது, ஆகாத சம்பாஷணைகள். இன்னொன்னு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க, மத்த பசங்களை கிண்டல் பண்றது, மற்ற காரியங்களுக்கு. ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும்,
காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்கூல் லெவல்ல இருந்தே பார்க்கும்போது காலேஜ் லெவலுக்கு எல்லாம் போகும்போது சின்ன பசங்க முதற்கொண்டு அந்த தவறாத அந்த மாயைக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. அதனால நம்ம நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளாக நம்ம கிறிஸ்தவ அறிந்த பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த ஒரு வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகளையும் நம்ம பக்கமா திருப்புற அளவுக்கு நம்மளோட வார்த்தைகள் என்னது மாறணும். அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நபரை குறிச்சு நம்ம வந்து பார்க்க போறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்துல இருக்கிற சம்பவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கையில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நோட் வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. எழுதுறது உண்மையிலே கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா நான் எழுதுவேன். நான் வந்து அதிகமா நான் எழுதுவேன். எழுதுவேன்னா மெசேஜ் கேட்டா நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து. ஆனா எனக்குன்னு சொல்றது நான் எழுதுனது கிடையாது மெசேஜுக்கு. ஆனா கர்த்தர் இப்ப என்ன எழுத வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போங்க, நோட்டு கொண்டு போங்க. நோட்டோ, டைரியோ, ஒரு பென்னோ நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும், அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலங்கள் வரப்போகுது. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசங்களை சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க. அந்த வஞ்சனைகளுக்குள்ள நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுக்குற உபதேசங்களை நம்ம வந்து எழுதி வச்சு நம்ம அதை மெடிடேட் பண்ணினாதான், நம்ம பைபிள் வாசிச்சு நம்ம வந்து அதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கதான் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண முடியும், பிசாசோட வஞ்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சப்ஜெக்ட் நான் வந்து யோசிச்சேன். இத வந்து சொல்லலாமா, நான் பெரியவங்களுக்கு தான் இதை குறிச்சு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் வந்து எனக்கு வந்து கொடுத்தது என்னன்னா, பெரியவங்களுக்கு வந்து எனக்கு வேற வார்த்தைகளே கொடுத்தாங்க. அப்ப இதை யாருக்கு சொல்லன்னு இருக்கும்போது தான் அப்ப செல்வியக்கா சொன்னாங்க, இத யூத்ல பேசு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில கர்த்தர் நல்லவர். இது வந்து எனக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஒரு சின்னதுதான். எங்க சர்ச்சில் வந்து பெண்கள் பண்டிகை கொண்டாடினாங்க. 35 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனாலே பெண்களுக்குள்ள போயிடணும். அப்போ ஒவ்வொரு டீம் பிரிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொடுத்தாங்க, எங்க டீமுக்கு இந்த சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. அது மூலமா கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகளை நான் உங்களுக்கு வந்து அதை வந்து நான் சொல்றேன். கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி நான் உங்களுக்கு அதை வந்து சொல்றேன். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. இதுல வந்து போட்டிருக்கு என்னன்னா, 13வது அதிகாரத்துல இதுல வந்து தாவீதோட குடும்பத்தை பத்தி இதுல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தாவீது யாருன்னு தெரியுமா? என்னாச்சு, அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். தாவீது யாருன்னு தெரியுமா? எல்லாரும் ரொம்ப வெட்கப்படுதீங்களோ? ஆன்சர் பண்ணுங்க இருக்கீங்களா செல்லுங்களா. எல்லாரும்? எல்லாரும் இருக்கீங்களா? இப்ப நீங்க கொஸ்டின் கேட்டு யாருமே ஆன்சர் பண்ணலாம் கஷ்டமா இருக்கும்ல. தாவீதுன்னு உங்களுக்கு யாரு தெரியுமோ அதை சொல்லுங்க. தாவீதுன்னா யாரு? தாவீதை பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்களா உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல, யூத் மீட்டிங்ல? தாவீது எல்லாரும் ராஜ் இருக்கீங்களா? சொல்லுமா. அவர் ராஜா கோலியாத்தை வந்து வீழ்த்தினாரு. சூப்பர், வெரி குட். ஓகே. எல்லாருக்குமே தாவீதை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு அடுத்துல எல்லாம் என்னது, கோலியாத்தை வீழ்த்தினாங்க, சாலமோனோட அப்பா, அந்த அந்த இதுலதான் நம்ம வந்து பாத்துட்டு இருந்திருப்போம். இதுல வந்து தாவீதோட ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எதுக்கு இந்த ஃபேமிலியில இப்ப உள்ள நடந்ததை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ரீசெண்டா நடக்கிற காலகட்டங்கள்ல ஃபேமிலிக்குள்ளேயே வந்து எப்படி வந்து இப்ப நீங்க பாத்திருப்பீங்களா, சைல்டு அபியூஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, எத்தனை நியூஸ் கேள்விப்படுறீங்க. பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்படுறீங்க, அப்படித்தானே? நம்ம நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலனாலும் அது குடும்பங்களுக்குள்ளே என்ன பண்ணுது, அந்த மாதிரியான காரியங்கள், ஆகாத காரியங்கள் நடந்துட்டு வருது. அதேதான் இந்த ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜாவோட குடும்பத்துக்குள்ள இந்த காரியங்கள் என்னது, ஒரு ஆகாத காரியங்கள் அங்க நடந்துச்சு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது மூலமா நம்மளுக்கு என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லாரோட உள்ளத்துக்குள்ள அந்த கேள்விக்குறி வரும். உண்மையிலே கர்த்தர் உங்களுக்கு கூட இடைப்படுவார். ஆனால் உண்மையில கண்டிப்பா கர்த்தர் உங்க கூட இடைப்படுவாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் விசுவாசிக்கிறேன். இதுல போட்டிருக்குது, தாவீதின் குமாரனாகிய இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் அப்படின்னு இதுல போட்டிருக்குது.
இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க தாவீதுக்கு சாலமோன் மட்டும்தான் பையனான்னா இல்ல சரிங்களா. அவருக்கு அதிக மனைவிகள் இருந்தாங்க, மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. அவங்களோட பிள்ளைகள்ல ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. இதுல வந்து 3வது மனைவிக்கு பிறந்த பையன் தான் யாரு? அப்சலோம் சரிங்களா. அப்சலோமும் தாமாரும் யார் அப்படின்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பின்னாடி கொஸ்டின் கேட்பேன். அப்சலோமும் தாமாரும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் சரிங்களா. இதுல அம்னோன்னு ஒருத்தர் வராருல்ல, அவரு வந்து தாவீதோட முதல் மனைவி அகினோவாமுக்கு பிறந்த ஒரு பையன் தான் யாரு? அம்னோன். அம்னோன் வந்து முதல் பிறந்த பையன் அல்ல முதல் மனைவிக்கு பிறந்த பையன் போட்டிருக்கு. ஆனா நம்ம பின்னாடி நம்ம வாசிக்கும் போது அப்சலோமுக்கு அப்புறமா பிறந்திருக்கான் அம்னோன் சரிங்களா. இந்த அம்னோன் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி போட்டிருக்கு சரிங்களா. அடுத்து அப்சலோமும் ரொம்ப அழகா இருப்பாரு. அவருக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு பழுதுமே கிடையாது. தாமாரும் என்ன போட்டிருக்குது? சௌந்தரியம் உள்ள சகோதரின்னு போட்டிருக்கு சரிங்களா. இப்போ அப்சலோமும் தாமார் யாரு? ஒரு வயசு பிள்ளைங்க. அம்னோன் யாரு? இன்னொரு மனைவிக்கு பிறந்த பையன். ஆனாலும் இவங்க யாருதான்? ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். அவங்க யாரு? சகோதர சகோதரிகள் தான் சரிங்களா. ஆனா இதுல வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னா இந்த அம்னோனுக்கு வந்து தாமார் மேல என்ன என்ன வருது? ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஆசைப்படுறான். அவனுக்குள்ள அது ஆசைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இச்சை அவனுக்குள்ள வருது. அவனுக்குள்ள வர அந்த சாத்தான் சத்துரு கொண்டுட்டு வர அந்த இச்சை வந்து அவனை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவன் தன்னோட சகோதரின்னு நினைக்கிற அளவுக்கு கூட அவன் அதை வந்து மறந்து போயிடுறான். தன்னோட உறவு முறை என்னது அப்படிங்கறத அந்த உறவு முறையவே அவன் மறந்து போற அளவுக்கு அவனுக்குள்ள அந்த இச்சை என்ன பண்ணுது? வேர்கொண்டு வருகிறது சரிங்களா. ஆனாலும் அதுல அந்த வசனம் சொல்லுது அவளுக்கு வந்து பொல்லாப்பு செய்யறதுக்கு அம்னோனுக்கு என்னவா இருந்துச்சு? வருத்தமா இருந்துச்சுன்னு நல்லா போட்டிருக்குது. ஆனாலும் அந்த வருத்தம் எப்படி அதை மேற்கொள்ளுதுன்னா அவளை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இச்சை வந்து அவனை என்ன பண்ணுது? அந்த அவளுக்கு நம்ம கெட்டது செஞ்சாலும் பரவாயில்ல, அவ எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஆசை என்ன பண்ணணும்? நிறைவேறணும்னு சொல்லி அந்த அம்னோனுக்குள்ள அந்த சகோதரிங்கிற அந்த ஒரு உறவு முறையை என்ன பண்ணிருது? மறைஞ்சு போயிருது. இப்பவும் நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் நல்லவங்கன்னு சொல்லி பையனா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், நம்மளும் நல்லவங்கன்னு சொல்லி என்ன பண்றோம்? அநேகர் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுவோம், பழகுவோம். ஆனா அவங்களோட உள்ளத்துக்குள்ள எப்படிப்பட்டதான காரியங்கள் உள்ள இருக்குங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? தெரியாது. இப்ப தாமாருக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா தெரியாது. அவ என்ன நினைச்சிருப்பா? தன்னோட சகோதரன்னு நினைச்சிருப்பா. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள கூட பிறக்காத ஒரு அதான் ஒரு அவங்களோட அப்பாக்கு பிறந்த பையன்தான். ஆனா தன்னோட சகோதரன் நினைச்சு அந்த பொண்ணு பழகி இருப்பா. அப்படித்தானே? உண்மையில ரொம்ப நம்பி இருப்பா. அவ ரொம்ப எப்படி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி க்ளோஸா தானே இருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி இருக்குதுன்னா நம்ம உலக பிரகாரமா நம்ம வெளியில இடத்துக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், சர்ச்சஸ்ல நம்ம அதிக நபர்களை பாக்குறோம், வெளியிடத்துல நபர்களை பார்க்கிறோம், நம்ம வாழ்ற பகுதிகள்ல மற்ற நபர்களை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? எல்லாரும் நம்ம கிட்ட உண்மையா பழகுவாங்களா? சகோதர சிநேகத்தோட நம்ம கிட்ட பழகுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா கிடையாது. அதுல 100ல ஒருத்தர் வேணா அந்த சகோதர சிநேகத்தோட இருப்பாங்க. அவங்க கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி இருந்தாங்கன்னா, மனசாட்சியின்படி நடந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த உள்ள வந்து என்னது? அந்த சகோதர சிநேகம் இருக்கும். எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க? நம்ம கூட வந்து சகோதர சிநேகமா பழகுவாங்கன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. இத வந்து நான் சொல்லணும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து அதிகமா என்ன பண்ணிடுறாங்க? விழுந்து போயிடுறாங்க. சத்துரு வெட்டி வச்சிருக்கிற குழியில போய் ஈ ஈஸியா போய் விழுந்துடுறாங்க. அவங்க பேசுற பேச்சுகளுக்கு. ஏன்னா பசங்க மட்டும் தான் இப்படி தப்பு பண்ணி பேசுறாங்களான்னு கேட்டா, பொண்ணுங்களும் நல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற பசங்கள வந்து விழத்தட்ட பாக்குறாங்க. 2 சைடுமே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து இதுல வந்து அந்த பேச்சு வருதா? நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா நீங்க எனக்கு ஞானத்த தாங்க. நீங்க ஞானத்த கேட்கணும் கர்த்தர்கிட்ட. வேற யாரும் நமக்கு ஞானத்த தர முடியாது. வேற யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கேட்போமா? நம்ம காதுல கேட்போமான்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அத கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். அசட்டை பண்ணுவோம். என்ன இவங்கலாம் என்ன அப்படியே பண்ணிற போறாங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்ல வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எல்லார்கிட்டயும் நம்ம என்ன பண்ணணும்? கவனமா பேசணும். அப்ப அதுக்கு நம்ம வந்து யார் யாரு எப்படி எப்படி பேசுறாங்க? என்னென்ன வார்த்தைகள்ட்ட நம்ம கிட்ட பேசுறாங்க? என்ன சிந்தையோட நம்ம கிட்ட பேசுறாங்க? அப்படின்னு நம்ம வந்து பகுத்தறியணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு யாரோட உதவி வேணும்? பரிசுத்த ஆவியானவரோட உதவி நம்மளுக்கு வேணும். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளுமே
நீங்க ஜெபம் பண்ணி கேட்கணும். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீங்க எங்களை பாதுகாத்துடுங்க நீங்க கேட்பீங்க. ஆனா யார் யார் எங்க கிட்ட எப்படி பேசுறாங்கப்பா, யார் யார் எங்கள்கிட்ட தவறான கண்ணோட்டத்துல பேசுறாங்களா, சரியான கண்ணோட்டத்துல பேசுறாங்களா, இந்த சிநேகம் நல்லதா, இந்த சிநேகம் கெட்டதா, இந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க நான் போலாமா, இந்த இடத்துல என்ன வர சொல்றாங்க, இது இது என்னை செய்ய சொல்றாங்க அப்படின்னு நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, என் மகளே நீ இதை என்ன பண்ணாத, இதை நீ பண்ணு அப்படின்னு யார் உங்களுக்கு உண்மையா வழிகாட்டுவாங்கன்னா, இந்த வேத புத்தகத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க. அப்ப நம்ம டெய்லி நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஞானமா நாங்க நடந்து கொள்ளணும், ஞானமா நாங்க பேசணும், யார் யார் எப்படிப்பட்ட சிந்தைகளோடு வராங்கிறத நாங்க பகுத்தறியணும், எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம் ஆண்டவரே, இந்த உலகத்துல உள்ள மனுஷங்க கிட்ட இருந்து நாங்க தப்பி பிழைக்கணும்னா நீங்க எங்களுக்கு என்ன தாங்க, ஞானத்தை தாங்கன்னு கேட்கணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம உள்ள டாபிக்ல போகலாம். இப்ப என்னது, அம்னோனுக்கு வருத்தமா இருந்தாலும் அவனோட இச்சை அதை என்ன பண்ணிடுச்சு, அதை மேற்கொண்டுடுச்சு. சரியா? இப்ப இவன் என்ன பண்றான்னா, இதை யார்கிட்ட போய் இவன் ஷேர் பண்றான், இவன் என்ன பண்ணா, நாளுக்கு நாள் என்ன பண்றான்னா மெலிஞ்சுக்கிட்டே போறானா. இதை எப்படின்னா, அத வித்தியாசமா அவங்க அதை சொல்றாங்க. இவன் மெலிஞ்சு போயிருப்பானாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஒரு ராஜாவோட மகன். அந்த இடத்துல நிறைய போஜன பதார்த்தங்கள் இருந்திருக்கலாம், நேரத்துக்கு அவன் சாப்பிட்டிருக்கதான் செய்வான். ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது அவன் யாரு கண்டுபிடிக்கிறான்னா, அவன் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவன் யார் அப்படின்னா யோனதாப். சரியா? அந்த யோனதாப் யாரு அப்படின்னு சொன்னா, தாவீது ராஜாவோட அண்ணனோட பையன் தான் அந்த யோனதாப். அந்த யோனதாப் யாருன்னு போட்டிருக்குது பைபிள்ல 3வது வசனத்துல? அந்த யோனதாப் மகா தந்திரவாதின்னு போட்டிருக்கு. சரியா? நரி எப்படி இருக்கும், தந்திரமா தான் என்ன பண்ணும், யோசிக்கும். அப்படிதானே? அது நல்லதா செய்யும் நரி? கண்டிப்பா நல்லது செய்யாது. அதே மாதிரிதான் இந்த யோனதாப் என்ன பண்ணா, அம்னோனுக்கு யாரு சகோதரன் ஃப்ரெண்டா இருக்கான், ஒரு தந்திரமுள்ள ஒருத்தன் தான் என்ன பண்றான், ஃப்ரெண்டா இருக்கான். இன்னைக்கு நம்ம யார நம்ம ஃப்ரெண்டா வச்சிருக்கோம்? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சிருக்கோமா, இல்ல தந்திரமுள்ள நபர்களை நம்ம வச்சிருக்கோமா? படிக்கிறோமா? நம்ம புஸ்தகத்தை எடுத்து நம்ம படிக்கிறோமா? இல்ல நம்ம ஃப்ரெண்டு படிச்சுட்டு போனாதான் நானும் படிப்பேன், அவ ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தாதான் நான் செய்வேன், அவன் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்தாதான் நான் செய்வேன், அவங்க ஸ்கூலுக்கு போனாதான் நான் போவேன், அவங்க சர்ச்சுக்கு வந்தாதான் நான் போவேன், அவங்க சண்டே கிளாஸ் போனாதான் நான் போவேன். சில பேர் அப்படி இருக்காங்க. போன் பண்ணி கேட்டுப்பாங்க, நீ படிச்சுட்டு வரல, அப்ப நானும் படிச்சுட்டு வரல, இப்படி நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்க படிச்சுட்டு வருவாங்க. இது எனக்கும் நடந்திருக்கு. நம்ம நல்லா படிக்கிறோம், எல்லாருமே நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, குருட்டுத்தனமா நம்ம நம்பவே கூடாது. கர்த்தருக்கு அப்புறம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நம்ம ஃபேமிலில நம்ம அம்மா அப்பா, இல்லைன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்மளுக்கு வராங்கல்ல, சிஸ்டர்ஸ் வராங்க, பிரதர்ஸ் வராங்க, பாஸ்டர்ஸ் வராங்க, அவங்க நம்மளுக்கு நல்லதை சொல்லி கொடுப்பாங்க. அதே நம்ம கர்த்தர்ட்ட தான் கேட்கணும், இது கரெக்டா அப்படின்னு சொல்லி. அப்ப இவனுக்கு என்ன கிடைக்கிற, ஒரு தவறான ஒரு ஐக்கியம் கிடைக்குது. நம்மளோட ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்ம நல்லவங்க கூட ஐக்கியமா இருக்கிறோமா, இல்ல தவறானவங்க கூட நம்மளோட ஐக்கியம் இருக்கா? நமக்கு அதை என்ன பண்ணணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவன் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தானா அவன் நல்லது சொல்லி கொடுப்பான். அதுல அவனுக்கு முன்னாடியே போட்டிருக்குது மகா தந்திரவாதின்னு சொல்லி போட்டிருக்கு. இவன் என்ன பண்றான், இவன் நல்லவன் நினைச்சு இவனோட கவலைகள் எல்லாம் இவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் ஷேர் பண்றாரு. நம்மளும் என்ன பண்றோம், நிறைய நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அநேக காரியங்களை குறிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்றோம், ஷேர் பண்றோம். ஆனா அதுல உண்மையான நண்பர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, உண்மையான காரியங்களை இப்ப இத அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு தப்பான எண்ணம், அம்னோனுக்குள்ள இருக்கிறது. இவன் என்ன பண்றான், தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றான். ஆனா அவன் என்ன செய்யறான்னா, நீ ராஜகுமாரனா இருக்க, நீ இப்படி மெலிஞ்சு போறிய, உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு யார பிடிச்சிருக்குது, என்னோட தங்கச்சி அப்சலோமோட, அவன் என்னோட தங்கச்சின்னு கூட சொல்லல, அப்சலோமோட தங்கச்சி, அவனுக்கும் தங்கச்சி தான், அவனோட சகோதரி என்ன பண்ணிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால இவன் என்ன பண்ணும், அவனுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுப்பான், தந்திரமா ஒரு பிளான் போட்டு கொடுப்பான். நீ என்ன பண்ணு, உடம்பு சரியில்லாத மாதிரி நீ படுத்துக்கோ, உன்னோட அப்பா உன்னை பார்க்க வருவாங்க, அவங்க கிட்ட நீ என்ன பண்ணு, எனக்கு 2 பணியாரம் என்னது சுட்டு தர சொல்லுங்க. அதுவும் யார் சுட்டு தரணும், என் சகோதரி என்னோட ரூம்ல என்ன பண்ணணும், சுட்டு தரணும், நீங்க சொல்லணும்னு சொல்லுவான். இது கரெக்டா இருக்குதா? நம்ம உலக பிரகாரமா சும்மா நம்ம நார்மலா நம்ம பார்த்தாலே இது நம்மளுக்கே தெரியும். நார்மலா இந்த வேர்ட்ஸ் நம்ம கவனிச்சாலே தெரியுது கரெக்டான ஒரு ரீசனே இல்ல அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படித்தானே? ஆனா இதுல நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அதாவது வேற மாதிரி அந்த அர்த்தங்கள் அதுல போய்கிட்டு இருக்கும். இப்ப யாரு இவன் என்ன பண்றான், இது ஒரு கரெக்டா இந்த ஒரு ஆலோசனையும் என்ன பண்றா கொடுக்குறா, இது நல்ல ஃப்ரெண்டா இருந்தா நீ பண்றது தப்பு, இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீ செய்யாத. ஆனா அந்த காலத்துல ஒரு ரூல் இருந்துச்சு,
அதாவது அந்த தகப்பன் வீட்டுல பிறந்தவங்கள இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் சகோதர சகோதரியா இருந்தாலும், அதாவது ஆதி காலத்துல இருக்கிறத நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் அவங்க வந்து இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணணும்னா சொன்னா என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி குடுத்துருவாங்க. அப்போ அவன் ஒரு நல்ல சிநேகிதனா இருந்தா அவன் இதை சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், தவறான ஒரு ஆலோசனையா அந்த யோனதாப் என்ன பண்றான், அம்னோனுக்கு சொல்லி கொடுக்குறான். நம்மளும் நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றோம். நம்மளுடைய நண்பர்கள் நம்ம ஏதாவது குறிச்சு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை நம்மளுக்கு சொல்லி தராங்க. இதே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னா வேத வசனத்தின்படி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. நம்மளோட ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பழகுறீங்க, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சொல்லி தராங்க. நீங்க படிக்காம வந்தா நீயும் படிக்காம வந்துருன்னு சொல்றாங்களா, இல்ல நீ படிச்சுட்டு வான்னு சொல்றாங்களா? அம்மா அப்பா பேசுறாங்க, நீ அதெல்லாம் விட்டுத்தல, அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நீ வா பாத்துக்கலாம், இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா, போன்ல இதை பாரு அதை பாரு, நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன் இன்ஸ்டால, நான் அதை போடுறேன், நீ லைக் கூட, அது எல்லாம் சொல்றாங்களா? பைபிள் வாசிக்க சொல்றாங்களா? இல்லனா ஜெபம் பண்ண சொல்றாங்களா? எந்த ஃப்ரெண்ட் உங்களை பைபிள் வாசிக்க சொல்றாங்க? எந்த ஃப்ரெண்ட் உங்களை வந்து ஜெபம் பண்ண சொல்றாங்க? இல்ல அந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வா. ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள நம்மள தள்ளுறவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் என்ன விட்டு தள்ளு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா அரட்டை அடைக்கிறதும், மத்த பசங்களை குறிச்சு கிண்டல் பண்றதும், பசங்க பொண்ணுங்களை குறிச்சு கிண்டல் பண்றதும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதும், நம்ம எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சிருக்கோங்கிறத இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அங்க அன்னோன் கிடைச்சது என்னது, தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அவனும் என்ன பண்றான், உடம்பு சரியில்லாத மாதிரி போய் படுத்துக்கிறான். அந்த இடத்துக்கு யார் வராங்க, அவங்க அப்பா தாவீது ராஜா என்ன பண்றாரு, வராரு. ஒரு ராஜா என்ன பண்றாரு, ஒரு ராஜா எப்படி இருக்கணும், அது எவ்வளோ ஜனங்களை வந்து கட்டி ஆள்பவர். நீங்க சொன்னீங்க கோலியாத்தையே என்ன பண்ணாங்க, வின் பண்ண ராஜா. அதுல என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா, இவன் கேட்டதும் அவன் என்ன பண்ணிருப்பாருன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம நான் பண்றேன், நான் இப்போ யார வேணாம், நான் யார அனுப்புறேன், தாமரை நான் என்ன பண்றேன் அனுப்புறேன்னு சொல்லிடுவாரு. நம்ம பெற்றோர்கள் கிட்ட இப்ப நான் இப்ப உடம்பு சரியில்லாம நான் படுத்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி 2 ஸ்வீட் எனக்கு செஞ்சு தாங்க, அதுவும் இங்க வச்சு எனக்கு என்னோட சகோதரியையோ இல்லைன்னா என் சகோதரனையாவது இல்ல என் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு இங்க வச்சு செஞ்சு தர சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா யோசிப்பாங்க. ஆனா இதுல வந்து அவர் வந்து ஒரு ராஜாவா இருந்தா கூட அத என்ன பண்ணல, யோசிக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது தாவீது ராஜா என்ன பண்ணிருப்பாரு, தவறு பண்ணிருப்பாரு. அதுல என்ன பண்ணிருக்கு, என்ன என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அந்த வசனத்துல, அந்த 12வது அதிகாரம் 10வது வசனத்துல, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. அவருக்கு அவர் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை யாருக்கு வந்து பலிக்குது, பிள்ளைகள் மேல வந்து என்ன பண்ணுது, பலிக்குது. பெற்றோர்கள் செய்த தவறுகளையும் நான் உன்னோட பிள்ளைகள் கிட்ட நான் என்ன பண்ணுவேன், நான் விசாரிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப இதுல பெற்றோர்களும் என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். பசங்க பொண்ணுங்க ஏதாவது காரியத்தை குறித்து சொல்றாங்களா, நான் இங்க வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன், நான் இதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இங்க பக்கத்துலதான், எனக்கு இவ்வளவு காசு கொடுங்க அவ்வளவு காசு கொடுங்க, எனக்கு போனை கொடுங்க, எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, எனக்கு நான் இதை பார்க்க போறேன், நான் போன் எடுத்து பார்க்க, நிறைய காரியங்கள் இருக்கு. அதை யார் பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு வந்து இதுல வந்து இன்னொரு காரியத்தை நம்ம இப்படி கூட நம்ம யோசிக்கலாம். இது வந்து பாசிட்டிவா கூட யோசிக்கலாம். இவர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்மளோட பையன் தானே, இவங்க வந்து சகோதரன் சகோதரிகளா தானே இருக்காங்க, அப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். நம்பி என்ன பண்ணிருப்பாரு, அவரு நம்பி இருப்பாரு. தன்னோட பிள்ளைகளை குறிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, நம்பி இருப்பாங்க. இப்பவும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம அவங்க கிட்ட ஏதாவது காசு கேட்கும் போதும் சரி, நம்ம வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு காசு கேட்போம், இல்லைன்னா போன் தாங்க நான் ப்ராஜெக்ட் பார்க்கணும், இல்லைன்னா படிக்கணும், நான் அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம், போன்லாம் நம்ம வந்து கேட்போம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்போம். பாக்குறோமா, நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், பாக்குறோமா, ஷார்ட்ஸ் பாக்குறோமா, இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறோமா. ஆனா அதுக்கு ஷார்ட்ஸ்ன்னு பேர் வைக்க கூடாது, லாங்குன்னு பேர் வச்சிருக்கணும். அந்த ஷார்ட்ஸ் இருந்தா அதுல இருக்கும், ஆனா நம்ம அதை எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அதை நம்மளுடைய நேரத்தையும் காலத்தை என்ன பண்றோம், வீணடித்துட்டு இருக்கோம். பெற்றோர்கள் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்ம அந்த வீட்டை விட்டு தாண்டினால என்ன பண்ணிருது, மாறிடுது. அநேக பிள்ளைகள் நீங்க பாப்பீங்க, ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாப்பீங்க, காலேஜஸ்ல பாப்பீங்க, வீட்டுல எப்படி இல்லாமோ அப்படியே ரொம்ப அடக்குடக்கமா இருப்பாங்க. ஆனா அதை வீட்டை விட்டு தாண்டிட்டாலே போதும், அவங்க பண்ற அட்டகாசத்துக்கு அளவே இருக்காது. பஸ்ல எவ்வளவு விதமா பேசுறாங்க.
ஆபாசமா பேசுறாங்க, மற்ற பசங்க கூட கிண்டல் பண்ணி பேசுறது, ரோட்டோரங்கள்ல நிக்கிறது, ஸ்டேஷன்ஸ்ல நிக்கிறாங்க பசங்க. எத்தனை பிள்ளைகளை நம்ம பாக்குறோம். நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணோம், அப்படி நம்ம பாக்குறோமா? நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்களா, நம்ம கிளாஸ்ல அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்களா? அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், இப்ப அவர் நம்பிக்கை வச்சிருந்திருப்பாரு, அப்படி கூட நம்ம யோசிக்கலாம். ரெண்டு விதமா நம்ம யோசிக்கலாம். ஒண்ணு, அவர் ராஜாவா இருந்தாலும் அவர் ஒரு தகப்பன், தான் பிள்ளை கேட்கறது கரெக்டா. ஒண்ணு, அவர் என்ன பண்ணிருப்பாரு, என் தாமரை நீ அனுப்புன்னு அவன் கேட்டான்னா என்ன பண்ணிருப்பாரு இவரு, உனக்கு இந்த ராஜ்யத்துல இந்த அரண்மனையில உனக்கு வேலைக்காரிகளே இல்லையா, நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்றேன், அவன் உனக்கு செஞ்சு தருவான்னு இவர் சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லல அந்த இடத்துல. இல்லைன்னா தாமர் மட்டும் வரமாட்டாங்க, அவங்க கூட உன்னோட அம்மாவும் வருவாங்க, இல்லைன்னா நீ இதை உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க அம்மா கையால நீ செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லியிருந்துக்கலாம். சொல்லல. இல்லைன்னா தாமர் கூட ஒரு வேலைக்காரரையாவது, இல்லைன்னா தாமரோட அம்மாவையாவது இவங்க என்ன பண்ணிருந்துக்கலாம், ராஜா அனுப்பிச்சிருந்திருக்கலாம். அந்த இடத்துல அனுப்பிச்சாரா? கிடையாது. இது ஒரு பிரிவை நம்ம இப்படி யோசிக்கலாம். தாவீது செஞ்ச தவற. சில தகப்பன்மார், சில தாய்மார்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது. வேலைக்கு வேலை 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 விஷயமா ஓடிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க என்ன பண்றாங்க, வந்தாங்களா, படிச்சாங்களா, ஹோம்ஒர்க் பண்ணாங்களா, எதையுமே பாக்குறது கிடையாது. யார்கிட்ட பேசுறாங்க, எவ்வளவு நேரம் அந்த போனை பாக்குறாங்க, அதுல என்னத்த பாத்துட்டு இருக்காங்க, டிவில என்ன பாத்துட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்க, எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்களா? கிடையாது. அதனாலதான் அந்த பிள்ளைகள், அதிக பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அந்த தவறு பண்றதுக்கு என்ன. இப்போ அம்னோன் பண்ண தவறுக்கு யோனதாப் மட்டும் உடந்த கிடையாது, தாவீது ராஜாவும் என்னதான் தன்னுடைய தகப்பனும் என்ன பண்ணதான் அதுல உடந்தையா இருக்கிறாரு. நீங்க 1 ராஜாக்கள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, யார் அம்னோனை அவரு கடிந்து எதையுமே சொல்லி அவரை ஹார்ஷா பேசியிருக்கவே மாட்டாருன்னு இருக்கும். அவன் என்ன பண்ணாலும் அவனை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கடிந்தே இவரு பேசியிருக்க மாட்டாரு. யாரு, தாவீது ராஜா. ஒரு காலம் அவனை கடிந்து கொள்ளவில்லைன்னு இருக்கு 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல. ஆனா நம்ம வசனங்களை நம்ம பாக்குறோம், பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் எல்லாம் நிறைய வருது, அவன் மேல் அன்பா நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம கையில என்னதான் எடுக்க வேண்டியது இருக்கு, பெரம்புதான் எடுக்க வேண்டியது இருக்கு பிள்ளைங்க மேல. இன்னொரு இதுல பார்க்கும்போது பெற்றோர்கள் அவ்வளவு நம்பிக்கையா வைக்கிறாங்க, நம்ம அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம இருக்கோமா, நம்ம நடக்கிறோமா? இதுல அம்னோன் தாவீதோட நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தாரா? 2 கட்டமா நம்ம இதை யோசிக்கலாம். கிடையாது. நம்பிதானே அனுப்பியிருப்பாங்க. சரி, இது பெற்றோர்களோட நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த பொண்ணு தாமார் எங்க போறாங்க, ராஜா சொல்லிட்டாரு, அண்ணன் கேட்டுட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், போய் செய்யணும். அவளுக்கு அத வேலை செஞ்சு பாத்திருப்பாளான்னு கூட எனக்கு தெரியாது. எத்தனையோ பேர் வீட்டுல கிச்சன் பக்கம் கூட போனது கிடையாது. அவ என்ன பண்ணுவா, குருட்டுத்தனமா நம்பி என்ன பண்ணுவா, அந்த இடத்துக்கு அவ போவா. யாரு சொல்லிட்டா, தன்னோட தகப்பன்னு சொல்லிட்டாங்க, தன்னோட சகோதரனுக்கு தானே நம்ம இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவ என்ன பண்றா, குருட்டுத்தனமா போறாங்க. எத்தனையோ வீடுகள்ல தகப்பன்மார்கள் பிள்ளைகளை சீரழிக்கிறாங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது கூட பிறந்த சகோதரராவே இருக்கட்டுமே, கூட நம்ம பெற்றவங்களாவே இருக்கட்டும், நம்ம ஒரு நேரம் என்ன பண்ணணும், நம்ம அதை யோசிக்கணும். ஏன்னா பைபிள் படிதான் நான் பேசுறேன், நான் உலக பிரகாரமா நான் அதை பேசல. ஏன்னா பைபிள்ல இருக்கிற சம்பவத்தை நான் பேசுறேன். எதுக்கு இந்த சப்ஜெக்ட் இதுல உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நம்மளுடைய பிள்ளைகளோ இல்ல நம்ம தேசத்துல இருக்கிறவங்கள யாருமே இதை பண்ணக்கூடாது, எல்லாரும் ஞானமா நடந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட உள்ள சேர்த்திருப்பாங்க. இப்ப இதுல பைபிள்ல இருக்கிற எல்லா வசனத்தின் படியும், எல்லா குடும்ப வரலாறு படியும் தான் இந்த உலகத்துல நடந்துகிட்டே வருது. எதுவும் அதுக்கு பைபிளுக்கு அகைன்ஸ்டா இல்லவே இல்லை. நிறைய காரியங்கள் நடந்துட்டு வருது. அப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, நம்ம ஞானமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சிலவங்க இதை வாசிக்கும் போது இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நானும் ஒரு நேரம் அப்படி யோசிச்சேன். ஆனா இது கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நம்ம இதை ரொம்ப நம்ம என்ன பண்ண நம்மளுக்கு அது அவசியமா இருக்குது. நம்மளுக்கு அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவ நம்பி போயிருப்பா அந்த இடத்துக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு அங்க என்ன நடக்கும், கொடுமை தான் நடக்கும் அந்த பொண்ணுக்கு அங்க. நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, குருட்டுத்தனமா நம்மள அங்க கூப்பிடுறாங்க, எங்க கூப்பிடுறாங்க, நம்மளுக்கு அண்ணன் மாதிரி தானே பழகிருக்காங்க, இவங்க தானே நம்மள கூப்பிடுறாங்க, இவங்க நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம இவங்க நம்பலான்னு சொல்லி யாரு மேல என்ன பண்ணக்கூடாது, அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது. எத்தனை பிள்ளைங்க நம்பி போய் என்ன பண்ணிருக்காங்க, சீரழிந்து போயிருக்காங்க. எவ்வளவு நியூஸ்கள்ல பாக்குறீங்க, எத்தனையோ பேர் சொல்றாங்க, பகுதிகள்ல நடக்குது, கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இன்றைய தினத்துல நம்ம என்ன பண்ணணும், கவனமா இருக்க நம்ம என்ன பண்ணணும்,
கற்றுக்கொள்ளணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட நீங்க கேளுங்க. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். என்ன காரியம் செய்ய சொன்னாலும் சரி, நீங்க யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? கர்த்தர்கிட்ட நீங்க விசாரிக்கும் போது நீ இதை செய்யி, நீ இதை செய்யாத அப்படின்னு யார் உங்களை வழி நடத்துவாங்க? கர்த்தர் உங்களை வழி நடத்துவாங்க. இப்ப இந்த இடத்துக்கு யார் போறாங்க? தாமார் போறாங்க. அங்க போனோம்னா அவளுக்கு வந்து கொடுமை நடக்கு. அப்ப அப்பவும் அந்த தாமார் வந்து நல்ல காரியம் தான் சொல்லுவார். நீ வந்து பண்றது என்னது? அந்த இஸ்ரவேல் மொத்த அந்த கோத்திரத்திலேயே சரி, அந்த வம்சத்திலேயே சரி, நீ வந்து இப்படிப்பட்டதான ஒரு கேடான காரியத்தை நீ என்ன பண்ணாத, செய்யாதன்னு அவ சொல்லுவா. ஆனா அவன் காதுல என்ன பண்ணாது, அது கேட்கவே செய்யாது. அவனுக்குள்ள இருக்கிறது இச்சை மட்டும்தான். அவனுக்குள்ள ஏன்னா நிறைய பிள்ளைங்க இப்ப நம்பி போறாங்க. பசங்களை ரொம்ப நம்புறாங்க, பசங்க பொண்ணுங்களை ரொம்ப நம்புறாங்க. ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு அந்த அந்த ஆசைகளோட அவங்க இருக்கிறாங்களா, இல்ல உண்மையான அன்போட இருக்கிறாங்களான்னா கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் இச்சை மட்டும்தான், அஃபெக்ஷன் மட்டும்தான். அதை நம்பி பிள்ளைங்க வந்து தன்னோட வாழ்க்கையை வீணடித்துட்டு இருக்காங்க. சிறிய காலத்துல, அந்த சிறு வயதுல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க, தன்னோட பரிசுத்தத்தை இழந்துடுறாங்க. இங்கேயும் அதேதான் நடக்குது, இந்த இடத்துலயும் அதேதான் நடக்கும். அவனுக்குள்ள இருக்கிறது இச்சை. ஆனா அவ பேசுனதை காட்டி, இப்போ என்ன பண்ண, நீ ராஜா கிட்ட போய் கேளு, அவர் என்ன பண்ண மாட்டாரு, நீ கேட்டா எதையும் உனக்கு என்ன பண்ண மாட்டாரு, மறுக்க மாட்டாரு. ஏன்னா அவன் வந்து முதல் மனைவிக்கு பிறந்த பையன், ரொம்ப அழகானவன். அவன் அவரு கடிஞ்சதே கிடையாது, கடிந்து கொண்டதே கிடையாது. அப்ப எவ்வளவு அவரு செல்லமா வளர்த்திருந்திருப்பாரு. ஆனா அவன் எதையுமே என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கல. அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்னது, கொடுமைதான் நடக்குது. அவ பேச்ச விடைக்கும் அவன் ரொம்ப பலசாலியா இருந்ததுனால அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான், அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனா அந்த கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, இவளை என்ன பண்ணு, புடிச்சு வெளியில தள்ளுன்னு சொல்லுவான். தன்னோட வேலைக்காரன்ட்ட சொல்லி என்ன சொல்லுவான், பிடிச்சு வெளியில தள்ளுன்னு சொல்லிடுவான். அந்த பொண்ணு அவ என்னது, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் அந்த பொண்ணு போயிருக்கும். அந்த பொண்ணுக்கு இதுல ஏதாவது வந்து சம்மந்தம் இருக்கா? அதுல கிடையாது. யார் செஞ்ச தப்பு? அம்னோன் செஞ்ச தப்பு, தாவீது செஞ்ச தப்பு. ஆனா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆச்சு? சீரழிஞ்சு போச்சு. நம்மளும் நிறைய பேரை நம்புறோம், நம்பி நம்மளும் போறோம். நம்பி நிறைய பிள்ளைங்க வந்து என்ன பண்றாங்க, ஏமாந்து போறாங்க. இவங்க உண்மையாதான் நம்மள்ட்ட பழகுறாங்க, இவங்க வந்து உண்மையாதான் நம்மளுக்கு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, நம்பி போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னது, இச்சை மட்டும்தான், உண்மையான அன்பு கிடையாது. அதுல ஒரு வசனம் சொல்லுது, பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது. நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அவன் நினைச்சது அவனுக்கு நடந்துடுச்சு, அந்த இச்சையை அவன் நிறைவேற்றி முடிச்சிட்டான். அதனால என்னாச்சு, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை நேசிச்சான், எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் விரும்பினானோ அதை விட அவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் வெறுத்துட்டான். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் தான் நடக்குது. எத்தனை பிள்ளைங்க இதே மாதிரி போய் தன்னோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு பெத்தவங்க கிட்ட போய் சேர முடியாம தன்னோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறவங்க இந்த உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. பரிசுத்தத்தை இழந்துறாங்க. வாழ்வு பிரயாயத்துல உன் சிருஷ்டிகரை நினைன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்றாங்க. நம்ம நினைக்கிறோமா? நம்ம சிருஷ்டிகரை நம்ம நினைக்கிறோம் கிடையாது. எத்தனை பேர் நம்ம வந்து ஆண்டவரே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? ஆண்டவரோட வழிநடத்தல நம்ம நடந்துட்டு இருக்கோமா? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நேரம் நம்ம திருப்புறோமா? நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க வந்து யோசித்து பார்க்கணும். உங்க கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக யாராவது வழி தவறி போறாங்களா, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இது தவறுன்னு சொல்லுங்க. யோனதாப்ப போல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இருந்துராதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுங்க. நீங்க எப்படி நல்ல வழியில நீங்க நடக்கிறீங்களோ, நீங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அந்த வழியில நீங்க என்ன பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி, யாராவது தவறு பண்றாங்க நீங்க சொல்றீங்களா கேட்கலையா, ஆனா அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது. ஆத்மா விலையேற பெற்றது. நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சேர்க்கிறவங்களா இருக்கணும். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ற, அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, வெளியில போயிடறான். அவன் வேலைக்காரன் என்ன பண்ணிடுறான், அவளை வெளியில புடிச்சு தள்ளிடுறான். அவங்க எல்லாம் என்ன ரொம்ப இந்த பலவர்ணமான ஒரு வஸ்திரத்தை உடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ராஜகுமாரினால. அவ என்ன பண்றா, தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு தான் தலையில என்ன பண்ற அடிச்சுக்கிட்டு, அவ என்ன பண்றா, அவ வந்து அழுதுகிட்டே தன்னோட தலையில சாம்பலை வாரி போட்டுக்கிட்டு அவ என்ன பண்றா, சத்தமிட்டு அழுதுட்டு போறா. அவளால என்ன பண்ண முடியும், அழ மட்டும் தான் செய்ய முடியும். நம்மளும் என்ன பண்றோம், பண்ற தவறெல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய நேரத்தெல்லாம் தவறான நபர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு நம்மளும் என்ன பண்றோம், அதுக்கப்புறம் வந்து அழதான் செய்யறோம். தவறான முதலீட்டை பண்றோம் நம்ம. தவறான முதலீடுனா என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு பொருளுக்காகவோ இல்ல எந்த ஒரு செயலுக்காகவோ நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ இத போய் நம்ம பார்த்தோமே, இத போய் நம்ம செஞ்சோமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரீல்ஸே பாத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, 1 hour நீங்க பாக்குறீங்க, 2 hours பாக்குறீங்க. அதை பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா?
இல்ல. அதுல ஒரு கவலை வரும் பாருங்க. இத பார்த்ததுக்கு நம்ம ஹோம்வொர்க் எழுதியிருக்கலாமே, இத பார்த்ததுக்கு பைபிள் படிச்சிருக்கலாமே, இத பார்த்ததுக்கு அம்மா சொன்ன வேலைய செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா? அதுதான் என்னது? தவறான முதலீடு. இந்த இடத்துல என்னது? அம்னோன் என்ன டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணது என்னது? தவறான முதலீடு தான் இதுல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழுதுட்டு வரும்போது யார் கேட்பான்? அவனோட கூட பிறந்த சகோதரன் என்ன கேட்பான்? நீ இப்படி வாரியே, உன் கூட அந்த அம்னோன் இருந்தானா என்னன்னு சொல்லி அந்த அப்சலோம் கேட்பான். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இப்ப அவ அழுதுட்டு வர்றத வச்சே இவன் கண்டுபிடிக்கிறான்னா, அவனோட சகோதரனுக்கு என்ன பண்ணிருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவன் இந்த தன்னோட சகோதரி கிட்ட இவன் எப்படி பழகுறான், எப்படி பேசுறான், எந்த மாதிரியான எண்ணத்தோட இவன் பாக்குறான், எப்படி இவன் நடந்துக்கிறாங்கிறது அப்சலோமுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப ஆல்ரெடி அவனுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி அவனோட கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்குது. நீ அவகிட்ட என்ன பண்ணாத, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகு. அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்காத, அவன் எங்க வர சொன்னாலும் போகாத அப்படின்னு இப்ப அப்சலோம் அவளுக்கு தாமாருக்கு ஒரு அட்வைஸ குடுத்திருந்தா, அவ என்ன பண்ணிருப்பா? கண்டிப்பா யோசிச்சிருந்திருப்பா. ஆனா இந்த இடத்துல அவன் குடுக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கேக்குறான் தன்னோட சகோதரன். நம்மளும் என்ன பண்றோம்? நம்மளுக்கும் சில விஷயங்கள் என்ன பண்ணும்? முன்னாடியே தெரிய வரும். சில விஷயங்கள் தெரிய வராது. ஆனா எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம உட்கார்க்கும் போது கேட்பாங்க. நீ இந்த தப்பையா பண்ணுன? நீ இப்படி பண்ணிட்டியா? ஐயையோ! உன் கூட அப்படி இருந்தாங்களா? எனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்க நம்மள மேல பரிதாபப்பட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மள குத்தி காமிக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க. இப்ப இப்படி கூட நம்ம அதை எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வழி மாறி போகுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்பட்டமா நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைங்க. இந்த குழுவுல இணைஞ்சிருக்க எல்லா பிள்ளைங்களும் கிறிஸ்துவோட பிள்ளைங்க. நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதைப்படுத்தணும். அப்ப நம்மளுக்கு தெரியுது. இது தப்பு. அந்த பொண்ணு தவறான வழியில போகுது. அந்த பையன் தவறான வழியில போறாங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம முதல்ல போய் நம்ம சொல்றோமா? இல்ல நம்ம அப்சலோம போய் நம்ம அப்சலோம மாதிரி நம்ம இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். யோனதாப் மாதிரி இருக்கக்கூடாது. அம்னோன மாதிரி இருக்கக்கூடாது. அப்சலோம் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிரணும்? சொல்லிரணும். நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ரத்தப்பழி நம்ம மேல வராது. தெரிஞ்சும் நம்ம கண்டுக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஆறுதல் சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, அப்ப என்ன சொல்லுவான்னா, அவன் சொல்லாம இருந்ததே தப்பு. அவன் ஒரு அட்வைஸ் கூட அவர் பண்ணுவாரு சார். என்ன பண்ணுவாருன்னா, இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாய் இரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். நீ என்ன பண்ணு? நீ அமைதியாவே இரு. இத நீ வெளியில யார்கிட்டயுமே சொல்லிராத. இது யாரு? உன் அண்ணன் தான் இதை செஞ்சுட்டான். அதனால நீ என்ன பண்ணிராத, இத சொல்லிராத. அது ரொம்ப பெரிய வெட்கக்கேடா மாறிடும். நீ இதை என்ன பண்ணு? மனசுல நீ வைக்காத. நம்மளுக்கும் என்னது? எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு வருவோம். எல்லா தவறுகளும் நம்மளுக்கு நடக்கும். ஆனா நம்ம கிட்ட சொல்றது என்னது? இது நீ மறந்துரு. ஈஸியா சரி. இப்ப இன்னொன்னு ரொம்ப கமிட் ஆகிலாம் இப்போ இருக்கிறாங்கல்ல. இப்போ அப்படி கூட நம்ம சொல்லிப்போமே. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் என்ன? நீ மறந்துரு. நானும் உன்ன மறந்துடுறேன். நீ என்ன என்ன பண்ணிரு? மறந்துரு. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னது? மறந்துரு. மறக்க முடிகிற காரியமா அது? நம்ம மறந்துருவோமா எல்லாத்தையும் ஈஸியா? நம்ம பண்றதே தவறு. அவங்க கிட்ட இருந்து வர்ற பதில் ஏதாவது இருக்கும்? மறந்துருங்கிற பதில் தான் இருக்கும். ஆனா அதுல போட்டிருக்குது, அவ அந்த அப்சலோமோட வீட்டுல தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். அதுக்கப்புறம் அந்த தாமரை குறிச்சு எங்கேயுமே வராது. அவ கடைசி வரைக்கும் என்ன பண்றா? வேதனையோட தான் இருக்கா. அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கல? ஒரு முடிவும் கிடைக்கல. அவளுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயமே கிடைக்கல. இப்பவும் நாட்டுல, நம்முடைய தேசத்துல அநேக அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது. யாருக்காவது நியாயம் கிடைச்சிருக்கா? ஒருத்தருக்கு கூட நியாயம் கிடைக்கல. எத்தனை சின்ன பிள்ளைங்க, குடும்பத்துல எத்தனை பிள்ளைங்க வற்புறுத்தப்படுறாங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள் வற்புறுத்தப்படுறாங்க? எத்தனை பெண்கள் வற்புறுத்தப்படுறாங்க? நம்ம அதுக்காகலாம் நம்ம கவலைப்படுறோமா? இல்ல அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்றோமா? கிடையவே கிடையாது. இங்கேயும் என்னது? அநியாயம் தான் நேர்ந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் என்ன பண்றாரு? அந்த பகையை அப்படியே மனசுல வச்சுட்டு இந்த அம்னோனை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? கொலை பண்ணிடணும் அப்படின்னு யார் நினைக்கிறா? அப்சலோம் நினைக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு? மறுபடியும் அகைன் யார்கிட்ட போய் கேக்குறாங்க? அந்த தாவீதுக்கு இந்த நியூஸ் தெரிய வருது. தாவீது என்ன பண்றாரு? ரொம்ப கோபமா பற்றி எரிஞ்சாராம். நீ இதுக்கப்புறம் பற்றி எரிஞ்சு ஒரு பிரயோஜனமுமே இல்லையே. ஒரு தகப்பனா இருந்து நீ உன் பிள்ளைக்கு நீ என்ன அட்வைஸ் கொடுத்திருந்திருக்கணுமோ நீ அதை கொடுக்கல. அவன் வழி தவறி போகும்போது இவருக்கு தெரியாமையா இருந்திருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவர் அந்த டைம்ல அவனை கடிந்து கொள்ளவே இல்லை.
இப்ப இன்னொன்னு பார்க்கும்போது தாமார் மேலதான் இவங்க கோவப்பட்டு இருப்பாங்க. நீயா அப்படி நடந்த, நீயா இப்படி நடந்த, இந்த உலகத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, பெண்களை தான் சொல்லுவாங்க, நீயா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போற, நீயா அப்படி மேக்கப் பண்ணிட்டு போற, நீ அடக்க ஒடக்கமா இருந்தா என்ன, இதைதான் கேட்பாங்க. பசங்களை யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அவருக்கு வந்த கோவம் அதாதான் இருக்கும். இதால நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை வருதே, பசங்களுக்குள்ள அடிதடி வருதே அப்படின்னு தான் அவர் நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அப்சலோம் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. ராஜகுமாரர் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ராஜா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லவும் அம்னோனை அனுப்பி வைங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, மதுபானம் குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கும்போது அப்சலோம் குறிப்பிட்ட நபர்களை என்ன பண்ணிருப்பாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. நான் அடிங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணிடணும், அம்னோனை மட்டும் நீங்க என்ன பண்ணிடணும், அடிச்சு கொன்னு போட்டுறணும்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து என்னதுன்னா, இப்ப இதுல என்ன நடக்குது, ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு. இதுல இன்னொருத்தன் என்ன பண்றான், சாவுறான். தன்னோட ஒரு சகோதரன் தன்னோட இன்னொரு சகோதரன் என்ன பண்ணிருக்கலாம், அவங்கிட்டே அப்சலோம் போய் ஆலோசனை சொல்லிருக்கலாம், இதுவும் சகோதரி நீ இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு போய் சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல அவன் சகோதரி கிட்ட ஆலோசனை சொல்லிருக்கலாம், நீ அந்த அவன் கூப்பிட்டானா நீ என்ன பண்ணு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு சொல்லிருக்கலாம். சொல்லல. ஆனா அவனோட என்ன பண்றான், ஒரு கொலைகாரனா மாறுறான். தகப்பன் அவரும் என்ன பண்றாரு, புத்தி இல்லாம நடந்துக்கிறாரு. அவர் ராஜாவாவே இருக்கட்டுமே. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், நம்ம எல்லாரும் என்னது குருட்டுத்தனம். சகோதரரா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா சொல்றதா இருந்தாலும் சரி, சில காரியங்கள் அநேக இடத்துல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்புறாங்க. நம்மளுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார், ஆவிக்குரிய பெற்றோர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடைக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இன்றில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்குது, குடும்பங்கள்ல இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்குது. இப்போ ஒரு தகப்பன் வயிற்று பிள்ளைகளா, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா இருந்திருந்தா அந்த அம்னோன் அப்படி செஞ்சிருப்பாரா? கிடையாது. எத்தனை மனைவிகள். ரீசெண்டா ஒரு நியூஸ் நடந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒய்ஃப் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அவரோட பையன் கூட இவர் வாழ்ந்துட்டு வராது. 2வது ஒரு ஒய்ஃப கல்யாணம் பண்றாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஆனா இவங்களுக்குள்ள தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவன் வேற ஒரு அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு, இவரு இங்கே உள்ளவர். அதனால இவங்க என்ன பண்றாங்களா, தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை பெற்றோர்கள் வந்து என்ன கண்டிச்சதுனால, இவன் சகோதரன் கண்டிச்சதுனால 2 பேரும் சேர்ந்து தன்னோட அப்பா அம்மாவே கொன்னு போட்டுறாங்க. பெற்றோர்களும் இதுல வந்து காரணமா இருக்கிறாங்க. பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு பெற்றோர்களும் காரணமா இருக்கிறாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இதுல நம்ம நிறைய இதுல நம்ம இந்த 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அநியாயமா ஒரு குடும்பத்துல வந்து என்னது, ஒரு பொண்ணு தனியா போய் உட்கார்ந்துருது. ஒருத்தன் செத்து போயிடுறான், ஒருத்தன் கொலைகாரனா மாறுறான், ஒருத்தன் தவறான ஆலோசனைகளை கொடுக்குறான் அவன் குடும்பத்துல இருக்கிறவனே. இதே போலதான் இப்பவும் நடந்துட்டு வருது. நம்ம பிழைக்கணும், நம்ம இந்த பொல்லாத உலகத்துல வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம எப்படி நடக்கணும், நம்முடைய நடைகள் ஸ்திரமா திடமா இருக்கணும், நம்ம நடைகள் நேராய் பார்க்கணும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை தேடணும், கர்த்தரை மட்டும்தான் நம்ம தேடணும். கர்த்தரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், உறுதியா பிடிச்சு கொள்ளணும். வாலிப பிரயாயம் இது முக்கியமான ஒரு பிரயாயம். இது முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பா அதை மறுபடியும் நம்ம சீர்தூக்கி பாக்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது படிப்பை கத்தர் கொடுத்திருக்கிறாரா, அந்த படிப்புல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கணும், படிப்புல இருக்கணும். பெற்றோர்களோட நம்பிக்கையை நம்ம வந்து கெடுக்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. பரிசுத்தம் இல்லாம கர்த்தரை தரிசிக்கவே முடியாது, பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. ஆவின் வரங்கள் வேணும், ஆவின் கனிகள் நமக்குள்ள வரணும். அப்படி இருந்தாதான் எல்லா வரங்களும், பரிசுத்தாவியானவரோட அபிஷேகமும் நம்மளுக்குள்ள இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வழிநடத்துதல் இருந்தா மட்டும்தான் இந்த பொல்லாத உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொள்ளாதபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அப்ப நம்ம யார்கிட்ட ஞானத்தை கேட்கணும், கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். ஏசப்பா இந்த பொல்லாத உலகத்துல அது யாராவே இருக்கட்டும், என் குடும்பத்தினர்களாவே இருக்கட்டும், ஏசப்பா அவங்க கிட்டயும் நான் என்ன பண்ணுவேன், நான் ஞானமா நடந்து கொள்ளணும், எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. என் பரிசுத்தத்தை விட்டு நான் ஒரு நாள் நான் வழி விலகி போயிடக்கூடாது. என் பரிசுத்தம் உங்களுக்கு மட்டும்தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. எந்த ஒரு சத்துரு கூட நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது, வந்து நிக்கவே முடியாது. இது ஏன் பிள்ளை. நீங்களும் என்ன பண்ணணும், மத்தவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். யாரை போல, அப்சலோம போல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. யோனதாப்ப போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தந்திரமான ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. தாமார போல அப்படி என்ன பண்ணு, நம்ம வந்து குருட்டுத்தனமா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போய் நின்றக்கூடாது. யோனதாப்ப போல என்ன பண்ண, தந்திரமான ஆலோசனை கொடுக்க கூடாது. அம்னோன போல தவறான இச்சைகளுக்குள்ள நம்ம பார்வை சிந்தனை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. தாவீதை போல பொல்லாத ஆலோசனை கொடுக்கிறவர்கள் கூட நம்ம என்ன கூடாது, சேரக்கூடாது. நம்மளோட ஐக்கியம் யாரோட இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற பிள்ளைகளோட இருக்கணும்.
கர்த்தர் தான் அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், வழி நடத்தணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நம்ம செவிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, நீ தந்த அருமையான தகப்பனை கர்த்தாவே சப்பா, இரவு வேலைக்காக தகப்பனே உமக்கு நன்றி. அப்பா தகப்பனை கர்த்தாவே சப்பா, பிள்ளைகளோடு நீ இடைப்பட்டீர் என்பதை தகப்பனை கர்த்தாவே விசுவாசிக்கிற ராஜா. அப்பா தகப்பனை கர்த்தாவே சப்பா, அந்த குடும்பத்துல நடந்த சம்பவங்களை வைத்து தகப்பனே சப்பா, பிள்ளைகளோடு பேச தகப்பனை நிற்கிறவை பாராட்டினீர் உமக்கு நன்றி. அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே ஞானமாய் நடந்து கொள்ளட்டும் ராஜா. அப்பா தன்னோடு பழகின பிள்ளைகளை, அப்பா தகப்பனை தங்களுடைய பகுதியில் இருக்கிற பிள்ளைகள், சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகள் தகப்பனே சப்பா தவறான வழிக்குள்ள போனார்கள். ஆனால் தகப்பனே எங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே சப்பா அவர்களை அப்பா உம்முடைய வசமாய் திருப்புகிறவர்களாய் மாறட்டும். அப்பா என் தேவனை தகப்பனே சப்பா, நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாய் இரு என்று சொன்னீரே ராஜா. அப்படியாய் தகப்பனை கர்த்தாவே சப்பா, எஸ்தர் ஜெபக்குழுல இருக்கிற எழுப்புதல் ஜெபக்குழுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் தகப்பனே சப்பா, மற்ற பிள்ளைகளுக்கு உத்தரவாதிகளாய் திகழ இயேசுவே நீர் உதவி செய்யுங்க ராஜா. அப்சலமை போல தகப்பனை கர்த்தாவே சப்பா, ஆமீனப்பா இருக்கக்கூடாது ராஜா. ஆமீனப்பா அம்னோனை போல தவறான இச்சைகள் கொண்டவர்களா இருக்கக்கூடாது. யோனதாபை போல தந்திரமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அப்பா தாமாரை போல தகப்பனை கர்த்தாவே சப்பா, எழுத்ததெல்லாம் பாலு நினைச்சு தகப்பனே சப்பா சென்று விடக் கூடாது ராஜா. என் தேவாதி தேவனை தகப்பனை பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த பொல்லாத உலகத்துல தகப்பனை கர்த்தாவே எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிற ஞானத்தை தகப்பனே நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா. என் தேவனை தகப்பனை பாவத்துக்குள்ள தகப்பனே சப்பா பிள்ளைகள் விழுத்திருப்பார்கள். ஆனால் அப்பா தகப்பனே இன்றைய தினத்துல தகப்பனை கர்த்தாவே சப்பா அவர்கள் தங்களை தாங்களே சீர்தூக்கி பார்க்க, அந்த பாவத்திலிருந்து தகப்பனை விடுதலை அடைய இன்னும் எத்தனை பேர் தகப்பனே சப்பா பாவத்துக்குள்ளாக மூழ்கி இருக்கிறார்களோ ராஜா. அப்பா அவர்களையும் உங்களுடைய வசமாய் திருப்ப அப்பா நீர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா தகப்பனை கர்த்தாவே சப்பா இவ்வளவு நேரம் இந்த கிருபை எங்களை வழிநடத்தினதே உமக்கு நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் தகப்பனை ஒருவருக்கு ஏறெடுக்கிற நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன்.